Hello everyone, this is Guna Ragulan. ஸோ போன வீடியோவில் வந்து நாங்கள் ஆஸ்கி இமேஜஸில் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்டியில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த இதுக்குள்ளே இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பண்ணிக்கொள்ளலாம். இதுக்குள்ளே போய் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை அவுட் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளோட கம்ப்யூட்டரில் இருந்து ஃபோனுக்கு வந்து அவுட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ கம்ப்யூட்டரில் வந்து எல்லாரும் கனெக்ட் ஆகலாம். லைக் மொபைல் ஹாட்ஸ்பாட் மாதிரி லேப்டாப் ஹாட்ஸ்பாட். ஓகே, அது ஜிஜுஐயாக இப்போதைக்கு இருக்குது. பட் பழைய காலத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிஜுஐயால் வந்து ஹாட்ஸ்பாட்டை டேர்ன் ஆன் பண்ணுறது இல்லை. பட் அது வந்து இப்போ தான் வந்து ஜிஜுஐயால் ஹாட்ஸ்பாட்டை டேர்ன் ஆன் பண்ணுறது அபிலிட்டிஸ் வந்து வந்திருக்கு. பட் முதல் வந்து அது இல்லை. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி வச்சுக்கொள்வேன். அந்த ஸ்கிரிப்ட் ஆன் பண்ண உடனே வைஃபை வந்து லேப்டாப்பில் இருந்து அவுட் ஆகும். அது இந்த மொபைல் ஃபோனில் தான் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னோட வைஃபை கனெக்ஷன்ஸ் நான் வந்து இப்படி அவுட் பண்ணிக்கொள்வேன். ஓகே, இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பட் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால், இந்த வைஃபையை நம்ம எனேபிள் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக சிஎம்டி எடுத்து இதை அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இதை டைப் பண்ணுங்க, நெட் எஸ்ஹெச் வோலன் டிரைவர்னு சொல்லி. ஸோ டிரைவர்னு சொல்லி இப்போ டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்டட் நெட்ஒர்க் சப்போர்ட்டட் நோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இந்த லேப்டாப்பில் வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து அவுட் பண்ணல, சப்போர்ட்டட் நோன்ட்டு இருக்கி. மேபி புது லேப்டாப் தான், மேபி வந்து ஏதாவது டிரைவர் ஏதாவது மிஸ் ஆகுனதால் எப்படி சொல்லுதா, இல்லை உண்மையிலே வந்து நெட்ஒர்க் ஹாஸ்டட் நெட்ஒர்க் வந்து அவுட் பண்ண இல்லாதா இந்த லேப்டாப்புன்னு தெரியல. பட் உங்களோட லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்க. இது எஸ் அண்ட் இதுன்னு சொன்னால் ஒர்க் பண்ணும், நோன்றது சொன்னால் இந்த கமாண்ட் வந்து வேலை செய்யாது. But I think maybe we have to check out the drivers, hosted drivers எல்லாம் check out பண்ணணும். Maybe drivers வந்து ஒழுங்காக போட்டுக்கொள்ளாட்டி இந்த இஷ்யூ வந்து காட்டும். ரேடியோ சப்போர்ட்டட், எஸ் ரேடியோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. பட் வந்து ஹாஸ்டட் நெட்ஒர்க் இஸ் நாட் சப்போர்ட்டட். எனிஹவ் அந்த கமாண்டை நான் வந்து சொல்கிறேன், அந்த கோடிங்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது எஸ் அண்ட் இதுன்னு சொன்னால் வைஃபை அவுட் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்லணும்னா, மேக் ஷூர் டு ஓப்பன் இன் சிஎம்டி. ஓகே, சிஎம்டியை அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிடுங்க. மேக் ஷூர் டு ஓப்பன் இட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கூட சிஎம்டின்னு டைப் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்டில் ஓப்பன் பண்ணி போட்டு தான் இதை டைப் பண்ணியிருந்தேன். ஓகே, and why? Okay, just setting up the camera. Okay, and administrator mode lo open pannipadu and it is such volan. So driver and so type pannona idu vandichu, but it does not support for my computers. But idu ungoda computer ku work out agalam. Okay, அடுத்தது NetSH and volan. Next, set hosted network. Okay, SSID, Guna network or something. Okay, so நான் குணா நெட்ஒர்க் கொடுக்கேன். ஸோ அங்கே வந்து பாஸ்வேர்ட் வந்து லைக் 1 2 3 4 5 6 மெயின் 8க்கு மேலே கொடுத்துடுங்க, 8 கீக்கு மேலே. அப்படி இல்லாட்டி வேலை செய்யாது. இது என்ன பண்ணீங்க சொன்னால், the SSID of the hosted network has been changed, the user key எல்லாமே வந்து செட்டப் ஆகிது. நீங்கள் இனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நெட் எஸ்ஹெச் வோலன் ஸ்டார்ட் ஹாஸ்டட் நெட்ஒர்க்னு சொல்கிறத டைப் பண்ணீங்க சொன்னால் அது ஸ்டார்ட் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மை லேப்டாப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ விச் சி, but in the hosted network couldn't be started. The group of resources not in the correct state of something is wrong. Maybe driver missing. So I don't know what happened to it. But basically இப்படி நீங்கள் டைப் பண்ணீங்க சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் குணா நெட்ஒர்க் இங்கே நீங்கள் கொடுக்குற நேமில் ஒரு ஹாட்ஸ்பாட் ஒன்று க்ரியேட் ஆகி இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகும். ஸோ மேபி நான் வந்து கண்ட்ரோல் பேனலில் செக் பண்ணி பார்க்கணும் அந்த அடாப்டர் மேபி க்ரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி. பட் ஐம் நாட் ஷுவர் க்ரியேட் ஆகிது. அது ரீசன் என்ன சொன்னால், அண்ட் அதில் வந்து no, it's not it's not created here. But yeah, only the Wi-Fi.
ஸோ இது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சிம்பிளாக இதை ஒரு பேட்ச் ஃபைலில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். லைக் வைஃபை சம்திங் லைக் தட். ஸோ இப்போ நான் செய்யறேன்னா 14ஆவதாக வந்து create Wi-Fi host, maybe hotspot, yeah, okay, something like that. Okay, ASCII ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது ஈஸி பர்பஸுக்காக வேண்டி create sublime text. ஓகே, எக்கோ ஆஃப். இதுக்குள்ளே போய் நான் என்ன செய்ய சொன்னால் ப்ரோஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இல்லை போய் இது வந்து சிம்பிளாக ஏற்கனவே நம்ம டைப் பண்ண கோடை வந்து I think this code is important here. அதுக்கப்புறம் வந்து start ஓகே, இங்கே போய் இது வந்து அது எக்கோ the network is started ன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த லைக் நியூ பேட்டுக்கு பதிலாக வைஃபை. ஓகே, இந்த வைஃபை ஆன் பண்ண உடனே the network is started ன்னு சொல்லுது. ஸோ பட் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது மெசேஜை காட்டுதுன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் வேணும்னு சொல்லி. அப்போ ரைட் கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணுறேன். ஓகே, நவ் இட் okay, something is still okay. The hosted network couldn't be started because there are some issues. Because sender start ஆகல, மேபி உங்களோட லேப்டாப்பில் ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கு கோட் எல்லாம் கரெக்டாக அதுக்கான செக் பண்ணிடுறேன். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் GitHubல வந்து போடுபடும். You can get this in GitHub. Okay, 1 2 3 4 5 6 8 இதான் அந்த அதாவது வந்து 8 கீக்கு மேலே இருக்கணும். ஓகே, இது பாஸ்வேர்ட் 8க்கு மேலே இருக்கணும். ஸோ நான் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணால் ஏற்கனவே வந்தது பெரிய அதாவது SST ஸ்டார்ட் ஆகிட்டு நான் இப்போ யோசிச்சு நான் என் ஏற்கனவே வேலை செஞ்சது இப்போ வேலை செய்யலான்னு பார்த்தா பாஸ்வேர்டை வந்து ஷோர்ட்டாக கொடுத்துருந்த ரீசன் த நெட்ஒர்க் இஸ் ஸ்டார்டட்னு சொல்லி விழுகுது. பட் எனக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஏன் விழுகுதுன்னு சொன்னால் நான் கமாண்டில் எழுதி வச்சுருக்கேன். எங்கே எங்கன்னு சொன்னால் கீழே வந்து எழுதி வச்சுருக்கேன். லைக் அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, அண்ட் எக்கோ நெட்ஒர்க் ஸ்டார்டர்னு சொல்லி அதால் காட்டுது. பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ லெட்ஸ் ட்ரை. Okay guys, thank you so much for watching this video. I will see you in another video.